செப்டம்பர் 24, 2025 இன்றைய வேத வசனம் ஏசாயா 9:6. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். Today's Bible verse Isaiah 9:6. And his name shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஆவியானவரே, அப்பா இன்றைய நாளையும் கூட எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆவியானவரே, நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா. நீர் அதிசயமான தேவனப்பாம் கத்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் நடத்தி வருகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, எப்பொழுது இறங்கோ ராஜா. இன்றைய நாள் முழுவதுமாய் கூட நீர் எங்களை அதிசயமாய் நடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட எங்களுக்கு அப்போ எங்களுடைய ஆலோசனைகள் அல்ல, உம்முடைய ஆலோசனைகள் படி எங்களை நடத்தி எங்களுடைய எல்லா வேலைகளையும் அப்பா நீர் அதில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் மகிமையும் வைக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. காண செய்ய போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இப்பொழுது இறங்கோ ராஜா, இறங்கோ ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அதிசயமாய் நடத்துங்க அப்பா, நடத்துங்க ராஜா. ஆவியானவரே, அன்பு சகோதரியே, சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, அன்பு பெரியோர்களே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை அதிசயமாய் வழி நடத்தி அவருடைய ஆலோசனைகள் படி நம்மளை நடத்தி வல்லமையாய் நம்மளோட இருந்து நமக்கு பிதாவாய் ஒரு சமாதான பிரபுவாய் இருந்து மனுஷன் தராத சமாதானத்தை நம்மளுக்கு அருள செய்ய போகின்ற கிருபைக்காய் நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு கூட ஆவியானவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே, அநேக குடும்பங்களில் ஆவியானவரே சமாதானம் இல்லை, ஆலோசனை, தவறான ஆலோசனைகள். எங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று கூட அநேக பேர் காத்திருக்கலாம். எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இல்லையேன்னு சொல்லிட்டு கூட ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆவியானவரை, இன்றைக்கு கூட நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அப்பா குடும்பமாய் ஆவியானவரே நீங்கள் ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பன் இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் தகப்பனாய் இருந்து வழி நடத்த போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, அநேக குடும்பங்களில் தவறான ஆலோசனைகள்னால் ஆவியானவரே அநேக குடும்பங்கள் ஆவியான தவறான வழிகளில் சென்று கொண்டு இருக்கின்றது ராஜா. இன்றைக்கு அதையெல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடும்பமாய் ஆசீர்வதிங்க. உம்முடைய வழிகளில் உம்முடைய ஆலோசனைகளில் நடக்கும்படியான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஊற்றுங்க அப்பா. ஆவியானவரே, எல்லா எதிரிகளுக்கும் எல்லா தீமையான காரியங்களுக்கும் நீங்கள் எதிர்த்து நின்று சர்வ வல்லமை உள்ளவராய் நீர் எங்கள் குடும்பத்தில் இருந்து எங்களை பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவர், எங்கள் குடும்பங்களில் ஒரு பெரிய சமாதானத்தை நீர் கட்டளையிட போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, இதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா உலகத்தின் காரியங்கள் தேடி ஓடாதபடிக்கு அதிகாலையில் எழுந்து உம்மை துதித்து உம்முடைய வேதத்தில் இருக்கிற வசனத்தை பிடித்து கொண்டு நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, மனுஷர்களை பிடித்து கொண்டு அவர்களை பெருமை பாராட்டாதபடிக்கு அப்பா உம்மை பிடித்து கொண்டு ஆவியானவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஆவியானவரை ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா. தவறான ஆலோசனையினால அப்பா தவறான காரியங்களில் போய்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆலோசனையில் நடந்து அதில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய சமாதானத்தை அந்த குடும்பத்தில் நீர் நிரப்ப போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவர், நித்திய பிதாவாய் நீர் ஒவ்வொரு குடும்பத்தில்
குடும்பங்களிலும் இன்றைக்கு இறங்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்ப பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியானவரே, தவறான ஆலோசனை இந்த சத்துருக்கள் அவர்களுக்கு தவறான ஆலோசனை கொடுத்து அந்த பிள்ளைகளை அப்பா எழும்பாதபடிக்கு தீமையான காரியங்களில் சோஷியல் மீடியாக்களில் அவர்களை நுழைத்து கொண்டு இருக்கின்ற அந்த சத்ருவின் ஆலோசனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆவியானவர் நித்திய பிதாவாய் நீர் அவர்களுக்காய் இருந்து அவர்களை வழி நடத்துங்க அப்பா. உம்முடைய வழிகளில் அவர்களை வழி நடத்துங்க. இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அநேக வாலிப பிள்ளைகள் ஆவியானவரை தவறான பழக்கங்களில் தீமையான வழிகளில் நடக்காதபடிக்கு இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. நீர் அவர்களுடைய பிதாவாய் இருந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து அற்புதமாய் இன்றைக்கு நடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. போனுக்கு அடிமையாகாதபடிக்கு ஆவியானவரே அப்ப அந்த கேம்ஸுக்கு அடிமையாகாதபடிக்கு இந்த ஷார்ட்ஸுக்கு அடிமையாகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த சத்ரு அப்ப அந்த போன் மூலயமா அந்த சிறு பிள்ளைகளே அப்ப கொண்டு இருக்கான் தகப்பனை. அவர்களுடைய அப்ப அந்த மூளையை மாத்தி கொண்டு இருக்கான் தகப்பனை. இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றுவீராக. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஞானத்தை ஊற்றி அந்த சிறு பிள்ளைகளை வளர்க்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆலோசனை கொடுங்க என் தகப்பனை. எப்படி இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும் என்று சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனை. ஒவ்வொரு பெரியோர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க அப்ப. இந்த வயதான காலத்துல கூட ஞானமாய் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க பாவியானவரை. அவர்களையும் நடத்துவீராக. உம்முடைய ஆலோசனைகளை நடத்துங்க அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர்களோடு இருந்து நீங்க ஆசீர்வதிங்க பாவியானவரை. அவர்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. குடும்பமாய் ஆவியானவரை உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அப்பா, உம்முடைய ஆலோசனைகளையும் அப்பா, நம்முடைய அப்போ சர்வ வல்லமையையும் உம்முடைய சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பேராய் இன்றைக்கு ஆசீர்வதிங்கப்பா ஆவியானவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியோர்களையும் நீர் ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அனைத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்பா. நீர் எங்கள் குடும்பங்களில எங்களுக்குள்ள நீங்க நித்திய பிதாவா இருப்பீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு பெரிய சமாதானத்தை இன்றைக்கு உண்டு பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதித்தீரே, அதிசயமாய் நடத்த போகின்றீரே. சர்வ வல்லமை தேவனாய் இருந்து எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற எல்லா காரியங்களையும் அப்பா, எங்களுக்கு வருகின்ற எல்லா தீமையான காரியங்களுக்கும் நீர் எதிர்த்து நின்று எங்களுக்காக போராட போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆலோசனை கொடுத்து எங்களை அப்பா அதிசயமாய் நடத்தி சமாதானத்தோடு இருக்க செய்ய போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.